ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ ஐயோ ஐயோ ஐயோடா ஐயையோ நீ என்னை கண்ட நேரத்தில் மின்சாரம் ஐயையோ சுட்டும் புள்ளி கண்ணிலே அழகினிலே தொடுக்கின்றாய் ஐயையோ எங்கெங்கும் உன் பிம்பம் கண்மூட்டவில்லை ஐயா இதெல்லாம் நான் கேட்ட குதிரையடா நான் கட்டி கப்பலடா நான் தங்க பேட்டடா பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ என் சொந்த ஊரு ஊட்டி என ஸ்வெட்டர் போட்டுக்கோ செல்ல பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ என் சொந்த ஊரு ஊட்டி என ஸ்வெட்டர் போட்டுக்கோ புதுடா பெஞ்சு போடுடா இது சொச்சையான கேட்டுடா நீ ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போடா. Hey Rosie, I'm a sexy, everything don't get policy. You're Rasi, Simma Rasi, naan oru kaadal sannyaasi. अरे हाँ जब्बा हाँ जम्मा हे जब्बा हाँ जम्मा अडिये मनम मिलना निकादड़ी कोटिये என்ன கண்டு நீ சக்காதடி தப்பாள பாடாமக்கு கரக்கலாமக்கு பாடு பாடாதடி அடியே மனம் இல்ல நிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சக்காதடி
ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக உங்களை இன்றைய தினத்தில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு தெரியும், வாரம் அதாவது தென்னிந்திய திரைப்பட பாடல்களில் எங்களுடைய நாட்டு பாடகர்கள் அவர்களுடைய இசையில் சுபோவான வகையில் உங்களுக்காக வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் இன்றும் கூட சுபோவாக பாடல்கள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நம்ம நாட்டு பாடகர்கள் என்ன மாதிரி இந்த பாடல்களில் பாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு பக்கத்தில் ஒரு ஜீவன் இருக்குது. ஸோ அந்த ஜீவனை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் கலின். வணக்கம் என்றாஜ். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் மீண்டும் மக்கள் அனைவரையுமே சந்திப்பதில் எனக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னா பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே அந்த டைம்ல இருந்து இந்த பாடல்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. சில பாடல்களை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த விஷுவலுக்கு தான் பார்த்து நாங்க சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் பார்க்கின்ற போது அந்த குரல்களை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே அத்தகைய நேயர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களுமே தொடர்ச்சியாக ஆதரவு தந்து வருகிறீர்கள். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நானுமே நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் வளமை போலவே இன்றைய நாளிலும் கூட உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகையில பல விதமான பாடல்கள் வர காத்துட்டு இருக்கு. ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி கேட்கக்கூடிய பாடல்கள், பார்க்கக்கூடிய பாடல்கள், இந்த நேரத்துல மனசை ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு பாடல்கள் என்று சொல்லி பல விதமான பாடல்களை நாங்களுமே தரதுக்கு இருக்கிறோம் இல்லையா ராஜ்? கண்டிப்பாக. அதையும் தாண்டி இந்த பாடல்களை எல்லாம் யார் இந்த நிகழ்ச்சியில இன்றும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் குழு தான் இன்றைய தினத்திலும் உங்களுக்கான பாடல்களை இன்றைய தினத்தில் அருமையான வகையில கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இந்திய பாடல்கள் அப்படின்னு பொழுதே உங்களுக்கு தெரியும், அதாவது ரொம்பவுமே டஃப்பா இருக்கும். அந்த சுர ஜதிகளாக இருக்கட்டும் சரி, அந்த கம்போஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே ரொம்ப டஃப்பா இருக்கும். அதை எங்களுடைய நாட்டு கலைஞர்கள் இருக்கக்கூடிய குறுகிய வளங்களை வைத்து என்ன மாதிரி அதை ரீக்ரியேட் பண்றாங்க அப்படின்றதை ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்துட்டு இருக்குது. அதையும் கூட அவர்கள் பெர்ஃபெக்டாக மக்கள் மத்தியில எந்த ஒரு என்ன சொல்றது குறையும் இல்லாமல் கொடுத்து கொண்டு வராங்க அப்படின்றதுல நாங்களுமே பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய கலைஞர்களுமே இந்த அளவுக்கு திறமையாக இருக்கின்றார்கள் அப்படின்னும் பொழுது எங்களையே நாங்கள் மார்த்தட்டி கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான். அந்த வகையில் இப்ப நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பாடலாக இன்றைய தினத்திலும் கலின்ஸ்டா சொன்னது போல அன்று தொடக்கம் இன்று வரை இசை அப்படின்றது எல்லாரையுமே கட்டி போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையில எல்லா காலத்துல இருக்கக்கூடியவர்களுக்கான பாடல்களாக விருந்தாக இன்றைய தினத்திலும் நாங்கள் தொடர்ந்து பாடல்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பாடலாக எந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவதற்கு தயாராக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் தானுங்க நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துல கொடுப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். ஸோ அந்த பாடலை பற்றின டீடைல்ஸ் நம்ம கலின்ஸ்டா இப்ப சொல்ல போறாங்க. ஸோ கலின்ஸ்டா, நிச்சயமாக நீங்க சொன்னது போல அந்த பாடல் கேட்கின்ற போது இன்றும் அந்த பாடலை கேட்டால் புதுசாக ஒரு எனர்ஜி எங்கள் மத்தியில் வரக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பாடல்கள் எங்களுடைய மனதில் இடம் பிடித்த பாடல்களாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த எம் குமரன் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த இந்த பாடலுமே பலருடைய மனதை கவர்ந்த ஒரு திரைப்படமாக இருக்கும். அந்த திரைப்படத்துல இந்த பாடலை நாங்கள் பார்க்கின்ற போது எங்கள் மத்தியில பல விதமான எண்ணப்பாடுகள் செல்லக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே இன்றைய இளைஞர்கள் கூட விரும்பி பார்க்கக்கூடியது மாத்திரமல்லாமல் காதலர்களுக்கிடையே பாடக்கூடிய ஒரு பாடலாக கூட இந்த பாடல் இருந்து என்பதில் நாங்களுமே சொல்லிக் கொள்வதில் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் இந்த பாடலை பாடுவதற்கு இருக்கிறார்கள். அந்த வகையிலுமே நாங்கள் பார்க்கின்ற போது அதே பாடலை நாங்கள் கேட்கின்ற போது அதே பாடலை அந்த சுருதி மாறாமல் அதே போல தாளம் மாறாமல் அந்த குரலிலே அதை ஒத்த குரலிலே பாடுவதற்கு எங்களுடைய இசைக்கலைஞர்களும் தயாராக இருக்கின்றார்கள். அந்த வரிசையில ஆரம்ப பாடலாக ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ என்கிறதான பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பார்க்கலாம்.
தொடும்போது ஐயோ மாலையில் தொடும்போது ஐயோ ராத்திரி நடு ராத்திரி தொட்ட ஐயோ குங்கும வாசனைகள் ஐயோ சந்தன வாசனைகள் ஐயோ என்னிடம் உன் வாசனை ஐயோ ஐயோ கண்டு 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 வந்தவே கேட்குது கண்ணம் ஐயோ கிடு 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 மனமே பூக்குது முத்தம் ஐயோ காத்து மடல் அருகினிலே ஐயோ பூனை முடி கவிதையும் ஐயோ காதலுடன் பேசையிலே ஐயோ பேச மறந்தாலே ஐயோ மழை விட்டாலும் குளிரன்ன நீ வந்து போனதாலா உயிர் சத்தாலும் சுகமென்ன நீ இன்பமான தேடா ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ உன் கண்கள் கொண்ட நேரத்தில் எல்லாமே ஐயோ நீ தமிழ் பேசையிலே ஐயோ நாமத்தை கேட்கையிலே ஐயோ காதலில் கஞ்சாட்டைகள் ஐயோ ஐயோ நீ என்னை தேடையிலே ஐயோ நான் உன்னை தேடையிலே ஐயோ காதலில் மெய் காதலில் கலைந்தாள் ஐயோ கல 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 பண்ணவே பேசிக்கும் கண்கள் ஐயோ கோதிடும் கைகள் ஐயோ கொலுசு ஆசையிலே ஐயோ நீ சொன்னது பாசை ஐயோ ஆனவரை ஆனதெல்லாம் ஐயோ ஆறு சுவை கூடுது ஐயோ மழை விட்டாலும் குளிரன்ன நீ வந்து போனதாலா உயிர் சத்தாலும் சுகமென்ன நீ இன்பமான தேடா தரரும் தரம் தரரும் தரரும் தரம் தரரும் தரம் தரரும் தரம் ஓகே, நிகழ்ச்சியினூடாக மீண்டும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி நம் நாட்டு கலைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய களமாகவே அமைந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்களும் பார்த்து வியந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன் அப்படின்னும் பொழுது நம் நாட்டு கலைஞர்களையும் இவ்வளவு ஒரு திறமையான கலைஞர்கள் இருக்கின்றார்களா, இவ்வளவு தத்ரூபமாக ஒரு பாடலை திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி உங்களுக்குள்ளேயும் கண்டிப்பாக எழுந்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், குறுகிய வளங்களை வைத்துக்கொண்டு அதே மாதிரி அச்சு அசல் ரீக்ரியேட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விடயம். இருந்தாலும் அதையும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து நம்ம நாட்டு கலைஞர்கள் குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் குழு இன்றைய தினத்திலும் அருமையாக பாடல்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பாடகர்கள் எடுக்கும் பொழுது அவர்களுமே தென்னிந்திய பாடகர்களுக்கு நிகராக தங்களுடைய குரல் வளங்களையுமே இதுல வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் பார்த்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பீர்கள். அதையும் தாண்டி அத்தனை பாடல்களும் ஒரிஜினல் பாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வாய்ப்பை மீண்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியுமே உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப ஆரம்பத்துல ஒரு மெலடியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப அடுத்து நாங்க கொடுக்க போகின்ற பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சமே ஒரு வைப் மெட்டீரியலான சாங் தான் இந்த சாங். அதாவது என் செல்ல பேரு ஆப்பிள் என்ன சைஸா கடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். கண்டிப்பாக இது இளைஞர்கள் மத்தியில இன்றும் கூட பரவலாக கேட்கப்பட்டு ரசிக்கப்பட்டு ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய ஒரு சாங் தான் இன்றைய தின நிகழ்ச்சியிலுமே இடம்பெறுவதற்கு தயாராக இருக்கின்றது. ஸோ நீங்களும் கேட்டு பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. நம்ம நாட்டு
பாட்டுக்கலைஞர்கள் எப்படி அந்த பாடலை பாட போகின்றார்கள், அதற்கான பக்கவாத்தியங்கள் எவ்வாறு அமைந்திருக்க போகின்றது அப்படின்றலாம் பார்க்கறதுக்கு நீங்களும் ரெடியா இருப்பீங்க. ஸோ நாங்களும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அன்றாஜ் சொன்னது போலயே நாங்க பார்க்கின்ற போது முன்னாடி ஒரு பாடலை பார்த்திருந்தோம், அரபிக் கடலோரம். அந்த பாடலும் கூட இதே போலதான். எப்படி சொல்றது, எவ்வளவு காலம் போனாலுமே என்ஜாய் பண்றதுக்கு ஏற்ற பாடல் அப்படின்னு சொன்னா ஒரு சில பாடல்களை நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். அவ்வாறு நாங்க பார்க்கின்ற போது அந்த வரிசையில இந்த செல்ல பேரு ஆப்பிள் என்கிறதான அந்த பாடல் கூட போக்கிரி திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது. 2007 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த ஆண்டுகள்ல வெளிவந்தாலும் கூட இன்று 2025ஆம் ஆண்டு ஆனாலும் இத்தனை வருடங்கள் கடந்து எப்போதுமே ஒரே மாதிரி பார்க்கப்படுற பாடலாக இருக்கின்றது. அதாவது எப்பொழுதுமே இந்த பாடல் போட்டா எனர்ஜி லெவல்ல எப்படியும் டான்ஸ் ஆடி முடிச்சிடலாம் என்ற மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள்ல ஒரு சில பாடல்கள் இருக்கு. அதே போல இந்த என் செல்ல பேரு ஆப்பிள் என்கிறதான பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்களும் உங்களுக்காக தரதுக்கு ரெடியா இருக்காங்க. நாங்களுமே ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து ரொம்பவுமே எப்படி சொல்றது, ஒரு அசத்தலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில பார்க்கின்ற போது எந்த பாடலை எப்படி பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. குதிரையடா நான் கத்தி கப்பலடா நான் தங்க பேட்டடா செல்ல பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ, என் சொந்த ஊரு ஊட்டி என ஸ்வெட்டர் போட்டுக்கோ. செல்ல பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ, என் சொந்த ஊரு ஊட்டி என ஸ்வெட்டர் போட்டுக்கோ. உதடா பெஞ்சு கூடுடா இது சொச்சையான கேடுடா, நீ ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போடா. Hey Rosie, I'm a sexy, everything don't get policy. You're Rasi, Simma Rasi, நான் ஒரு காதல் சன்னியாசி. செல்ல பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ, என் சொந்த ஊரு ஊட்டி என ஸ்வெட்டர் போட்டுக்கோ. Shake it, shake it. I wanna. Da. பேர் கேட்குறான் கேட்டுட்டு பார்க்குறானே, அதை பார்த்துட்டு போறானே. கை தேய்க்கிறான் தேய்ச்சிட்டு தாக்குறானே, கண் தாக்கிட்டு தொட்டானே. இங்கிலாந்து பெண்களும் இந்தியாவில் ஆண்களும் ஆசைகள் அடங்காத ஆண்கள். ஓ மேரா பூபுதாரா என்னும் ஆடும் அல்லூரா, ஆவாரா ஆசைநூரா 500. Shake it, come on, say yeah. Bana ek shot dena, bana ek shot dena, bana ek shot dena, bana ek shot dena, bana
ஏங்கினது பனா பனா 15ல என் மேல கேமராக்கள் 16ல என்னுள்ள லவ் சீன்கள் 17ல என் கையில் ஷாருக்கான்கள் 18ல என் நெஞ்சில் ஹார்மோன்கள் உஷ்ணமான உதடுகள் ஒரு தர்மோமீட்டர் வச்சுப்பான் அது சூடாகி தூளாகி போகும் ஜாஜாவும் நித்யாவும் நீதான் மாடன் வைக்குவோம் ஆய்போட்டால் ரூபதிடா இவருக்கும் ரெடியாகிருப்பேண்டா செல்ல பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ சொந்த ஊரு ஊட்டி என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ செல்ல பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ சொந்த ஊரு ஊட்டி என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலுமே ரொம்பவுமே சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல். ரொம்பவுமே நீங்களுமே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. அதிலும் குறிப்பாக எங்களுடைய இசைக்கலைஞர்களுமே அவ்வாறே பாடியிருந்தாங்க. நாங்களுமே ரொம்பவுமே ரசிச்சு பார்த்திருந்தோம். இதே வாய்ப்போட நிகழ்ச்சியில தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்து உங்களுக்காக சூப்பர் ஹிட்டான பாடல்களையும் நாங்களுமே தரதுக்கு ரெடியா இருக்கோம். என்ன சொன்னா ஆரம்ப பாடலை கேட்டதுமே எப்படா இந்த நிகழ்ச்சியில இன்னும் என்னென்ன பாடல்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜியை எங்கள் மத்தியில இல்லையா ராஜ்? கண்டிப்பாக அதையும் தாண்டி கலின்ஸ்டா என்ன சொல்றது, ரொம்பவுமே அழகான பாடல் தெரிவுகள் இன்றைய தினத்திலும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில அடுத்து ஒரு வாய்ப்பான ஒரு சாங் அப்படின்றே சொல்லிக்கொள்ள முடியும். இதுல அர்த்தங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்ல சலிப்பாக இருந்தாலும் கூட அந்த பீட் அப்படின்றது ரொம்பவுமே ஒரு சுப்பவா இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஈவெண்டாக இருக்கிறதுக்கும் இந்த பாடலை போட்டால் அதுக்கான ஒரு ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்றது ரொம்ப அமோகமா இருப்பாங்க. ஸோ இதுக்கான டான்சிங் மெத்தட் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கும். ஸோ டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சுபவான பாடல் தான் அடுத்த நிகழ்ச்சியில் இடம்பெறுவதற்கு தயாராக இருக்கின்றது. அதாவது அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் ரொம்பவுமே என்ன சொல்றது ஒரு வைப் மெட்டீரியல் சாங் அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். 90s 80s வெளிவந்த பாடல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை எந்த ஒரு பார்ட்டியிலாவது இந்த பாடலை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்களா சொல்லுங்க பார்ப்போம். இல்ல இல்ல. ஸோ அந்த அளவுக்கு அதோட ஃபீல் அப்படின்றது இன்று வரைக்கும் உங்களோட தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டே இருக்கின்றது. இன்னும் எத்தனை காலங்களுக்கு தொடர போகின்றது அப்படின்னு சொன்னா கூட கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு நிறைய எங்களோட டிராவல் பண்றதுக்கு அந்த பாடல்களுமே தயாரா இருக்கு நம்ம கூட. சோ நாங்களும் அதை விட்டு விலகிறது இல்ல, பாடல்களும் நம்மை விட்டு விலகிறது இல்லை இல்லையா கலின்? நிச்சயமாக அன்ராஜ் சொன்னது போல எந்த ஒரு பாட்டியாக இருக்கட்டும் இந்த பாடல் இல்லாமலே அந்த ஒரு பாட்டியுமே நடக்காதுன்ற அளவுக்கு போயிட்டு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாடல் அப்போ வெளிவந்துதான் சொல்லிக்காங்க வியக்கக்கூடிய வகையில இருக்கு. ஏன்னு சொன்னா இப்போதான் ரிலீஸ் ஆன பாடல் மாதிரி எல்லாருமே எப்போ பாடலை போட்டாலும் என்ஜாய் பண்ணக்கூடிய டான்ஸ் பண்ணக்கூடிய நிலையை நாங்களுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவ்வாறான இன்ட்ரெஸ்டான சூப்பர் ஹிட்டான ஒரு பாடலாக கூட இருக்கு. அந்த பாடலை ஏஆர் ரகுமான் அவர்கள் பாடியிருப்பார். அது மாத்திரமில்லாமல் பம்பாய் திரைப்படத்திலே இருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது. ரொம்பவுமே என்ஜாய் பண்ணக்கூடிய பாடல். நாங்களுமே எப்படா நம்ம இசைக்கலைஞர்கள் பாடுவார்கள் பார்த்து ரசிக்கலாம் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எங்களுடைய கலைஞர்கள் உங்களுக்காக அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள், பார்க்கலாம். Yeah.
ஐஸ்வர்யம் நீதான் கண்டனே அம்மா 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 ஹே அம்மா 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 ஆலை மோதியது ஆஹா என்ன சொல்லமோ குஞ்சு பந்திரகள் நெஞ்சை திருந்தியது ஆஹா என்ன இடம் சித்தம் துளிக்க ரத்தம் துடிக்க முத்தன்னொரு இடமோ அச்சமான ஆடை கலந்து விட ஐயோ தைபதமோ அம்மா 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 ஹே அம்மா 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 கடலோரம் ஓர் அழகை கண்டதே அந்த கண்ணை தங்கள் ஆடைகளுக்கு கண்கள் கண்டேனே நான் அம்மா 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 ஹே அம்மா 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 பின்னும் மூடி வரைந்த பின்னும் காதல் சரசம் இருக்கு காமம் கலைந்த பின்னும் கண்கள் கடந்த பின்னும் காதல் மலர்ந்து கிடக்கு அம்மா 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 ஹே அம்மா 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 அந்த அழகை கடலோரம் ஓர் அழகை கண்டேனே அந்த கண்ணி தென்றல் ஆடைகளுக்கு கண்கள் கண்டேனே மீண்டும் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. கண்டிப்பாக அருமையான பாடல் தெரிவுகள் இந்த நிகழ்ச்சியிலையுமே தொடர்ந்தும் நம் நாட்டு கலைஞர்களினுடைய திறமையில வெளிப்படுத்தி கொண்டு வரோம். அந்த வகையில் அடுத்தும் நாங்கள் உங்களுக்காக கொடுக்க போகின்ற பாடல் அடியே மனம் நில்லுனா நிக்காதடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல் தான். ஸோ இந்த ராத்திரி நேரத்துல உங்க எல்லாருமே ஒரு வைப் மெட்டீரியல் சோங்கை கொடுத்து வைப் மூட்டுக்கு அனுப்புறதுக்கு நாங்க ரெடி. ஸோ நீங்களும் ஃபன் பண்ணி இந்த பாடலை என்ஜாய் பண்ண தயாரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பாடலோட வந்து இணைந்திருக்க போறீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட லாஸ்ட் பாடல் எப்பயுமே வந்து ஒரு இசை கச்சேரியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஈவெண்டாக இருக்கட்டும், அதனுடைய கடைசியா வந்து ஒரு ஃபன் பண்ற சோங்க போட்டு அதை அப்படியே என்ன சொல்றது ஃபுல் வைப் ஏத்திட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. ஸோ இன்னும் இந்த பாடல் வராதா, இன்னும் எங்களை வந்து சந்தோஷப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏங்குற தருணங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் இப்ப லாஸ்ட்லயுமே நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. அன்றா சொன்னது போலே வந்து நம்ம லாஸ்ட் பாடல் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னம் தந்த பாடல் கூட அப்படியே வைப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் உங்க டான்ஸ் பண்ற அந்த மைண்ட் செட்டை குழப்ப வேணும், அது மாத்திரம் இல்லாம ஏன் உங்க எனர்ஜி லெவலை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு லாஸ்ட் பாடலையுமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய பாடல் தான் தர்றதுக்கு இருக்கும். உண்மையிலே வந்து அடியை மனம் நிலன்னா நிக்காதடி என்ற மாதிரி இந்த பாடலை கேட்டாலே வந்து டான்ஸ் பண்ண முடியாம இருக்க முடியாது என்ற மாதிரி வந்து இருக்கும். என்ன சொன்னா தொடர்ச்சியா வந்து அப்படித்தான் பாடல்களையும் நாங்களுமே தந்துட்டு இருக்கோம். இந்த பாடலை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருப்பார்கள். நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய சேட் சாங்க கேட்டிருப்போம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து எப்படி
எப்படி சொல்றது, இந்த தத்துவரூபமான பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்போம். அப்படி பார்க்கின்ற போது அவருடைய குரல்ல வந்து இப்படி ஒரு ரொம்பவுமே எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய பாடலை வந்து நாங்களுமே தர்றதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் கேட்டவை என்கிறதால திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்கிறது. இந்த பாடல இன்னொரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொன்னா செல்வ் சுமிதா. ஸோ இப்போ வந்து எங்களுடைய தமிழ் சினிமா உலகம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு நடிகையை வந்து இழந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளையிலும், அந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட், அந்த அளவுக்கு ஒரு கிளாமர், என்ன சொல்றது, ஒரு தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஹைல கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நடிகை தான் செல்வ் சுமிதா. ஸோ எல்லாருமே அறிந்த ஒரு விடயம் தான். கண்டிப்பாக அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் சரி, அவருடைய நடிப்புக்காகவே வந்து அவருடைய கால் சீட்டுக்காகவே எத்தனையோ பெரிய நடிகர்கள் வந்து தங்களுடைய படங்களில் தள்ளி போட்ட வரலாறுகளுமே உண்டு. கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகையாக வந்து வலம் வந்துட்டு இருந்தவங்க. ஸோ இன்றும் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க தான் கண்டிப்பாக டொப்ல இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன ஒரு ஆட்டிடியூட், என்ன ஒரு நளினம், என்ன ஒரு நடிப்பு அப்படின்னு அவர்களை வர்ணிக்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. ஸோ ஒருத்தங்க இருக்கும் பொழுது அவங்களோட அருமை தெரியாது, அவங்க இல்லாததுக்கு அப்புறம் தான் அவங்க எந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்து செல்வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை உணர வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாடல் வந்து ஹிட் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னும் பொழுது அது செல்வ் சுமிதாவை தான் இருக்க முடியும் அப்படின்றதையுமே இந்த இடத்துல வந்து நான் பகிர்ந்து கொள்றதுக்கு ரொம்பவுமே என்ன சொல்றது பெருமைப்படுறேன் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளேன். சொன்னது போல வந்து சில பாடல்கள் ஹிட் ஆவதற்கு சில காரணங்கள் இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த பாடல் ஹிட் ஆனதுக்கு வந்து உண்மையிலேயே அன்றாஜ் சொன்னது போல வந்து செல்வ் சுமிதாவினுடைய அந்த பங்களிப்புன்றது மிக மிக முக்கியம் என்று சொல்லிக்கொள்ள முடியும். சரி, இந்த பாடலுக்கு வந்து இசை அமைத்திருப்பாங்க நம்ம இசை ஞானி இளையராஜா. பார்க்கின்ற போது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், அது மாத்திரமில்லாமல் இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இந்த கோம்போ வந்து ரொம்பவுமே சூப்பர் ஹிட்டான ஒரு பாடலை தந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்களுமே வந்து கேட்டிருந்த பாடலும் கூட நிகழ்ச்சியில எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக தரதுக்கு ரெடியா இருக்காங்க, பார்க்கலாம். अरे हाँ जब्बा हाँ जम्मा हे जब्बा हाँ जम्मा अडिये मனம் நில்லுனானே காதடி கொடியே என்ன கண்டு நீ சக்காதடி தப்பாள பாடாமக்கு கரக்கலாமக்கு பாடு பாடாதடி அடியே மனம் நில்லுனானே காதடி கொடியே என்ன கண்டு நீ சக்காதடி. வெக்கமென்னடி துக்கமென்னடி உத்தரவு சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தமென்னடி முத்து பெண்ணடி மொட்டை புக்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி வெக்கமென்னடி துக்கமென்னடி உத்தரவு சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தமென்னடி முத்து பெண்ணடி மொட்டை புக்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி. அடி ஏ மனம் நில்லு நானி காதடி கொடி ஏ என்ன கண்டு நீ சக்காதடி பாப்பாள பாடாமக்கு பறக்கலாம பாடு பாடாதடி அடியே மனம் நில்லு நானி காதடி.
கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சொக்கம் இருக்கு கிட்ட இருக்கு கட்டில் இருக்கு கட்டுகிற மேலுகட தட்டி முழங்கு கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு கட்டில் இருக்கு கட்டுகிற மேலுகட தட்டி முழங்கு தூங்காம நான் காணும் சொப்பனமே உனக்காக ஏன் மேனி அர்ப்பணமே சாஞ்சு கிடக்கிற தோள தட்டு அழத்தட்ட சோழ கிடைத்த சொக்காம செப்புடி ஏ மனம் நின்று நானே காதடி என்னை கண்டு நீ சக்காதடி பாப்பாட பாடாம கேப்பார கேளாம கூப்பாடு பாடாதடி அடியே மனம் நின்று நானே காதடி என்பது உச்சமுள்ளது இந்திரனை போல ஒரு மச்சமுள்ளது பக்கமுள்ளது பட்டு பண்ணிது என்னிடமோ இன்பப்பட்டோ மிச்சமுள்ளது இது பலக தேடாத உருவது மாறாத மோகங்கள் மாறுவது பாசம் இருக்குது பக்கம் வந்து அணைச்சிக்க தவிக்கிறது பக்குவமா போட்டு அடியே மனம் நின்று நானே காதடி பட்டியே என்னை கண்டு நீ சக்காதடி பக்கால பாடாம பாட கேளாம கூப்பாடு பாடாதடி அடிஹா மனம் நின்று கொடியே என்னை கண்டு நீ இன்றைய தினம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலும் கூட அருமையான வகையில பல பாடல்களை நம் நாட்டு கலைஞர்களுடைய கைவண்ணத்துல அழகான முறையில ரீக்ரியேட் பண்ணிருப்போம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நாங்களும் நிறைவு பெறுவதற்கு தயாராக உள்ளோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து பயணித்த அத்தனை நேயர் சொந்தங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்வதோடு இன்றைய தினத்துல எங்களோட இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின கலின்ஸ்டா உங்களுக்குமே நன்றிகளை கூறிட்டு நீங்களுமே மக்களுக்கு நன்றியை கூற வேண்டிய தருணம். நிச்சயமாக நீங்க சொன்னது போல நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்ட நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்போதையை வழங்கிய விதுஷாந்த் மற்றும் துவாரகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த இசை கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலேயே இசை என்றது மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது. சோ இன்றைய நிகழ்ச்சியில பாடிய பாடகர்கள், அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த பக்கவாத்தியங்களை வாசித்தவர்கள், ஒலி அமைப்பை வழங்கியவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் கலின்ஸ் மற்றும் அனுராஜ். நன்றி நேயர்களே.